திடீர்னு பாத்தீங்கன்னா சீமான் கிட்ட பாசப்பிணைப்புக்கு போறாரு, பாசப்பிணைப்பா அவர் கூட வந்து பேசுறாரு அண்ணாமலை. ரொம்ப தப்பு. ஒரு முதல்வர் போயிட்டாருன்னா உடனே அடுத்தது ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தா பிரச்சனை இல்லை. அடுத்த தேர்தல் நடக்கணும்னு வந்தா, ஜனாதிபதி ஆட்சி வந்தா, அப்ப அந்த வேந்தர் பதவி யார் பார்ப்பாங்க? அந்த மாதிரி நீங்க எதை எடுத்தாலும் அமித்ஷா நேத்திக்கு முடிவு பண்றாரு, நான் தான் தலைவர், அப்படி பேசக்கூடியவர் ராமதாஸ். அப்ப அதை யார் தூண்டிருப்பாங்க? அப்படியே தொடருமா இல்ல நிறைய கட்சிகள் வந்து கூட்டணிக்கும் வரும்? எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு அறிவிப்பு மட்டும் வெவ்வேறு காலகட்டத்தில் வரும். அவ்வளோ ஒரு பொசிஷன் உள்ள ஆளு, பாஜக தமிழகத்துல வளர்ந்ததுக்கு காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்ற ஆளு, எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு சின்ன கருத்து மோதலுக்காக இப்படி ஒரு லைன்ல பொய் சொல்றாங்க சார். அதிமுகல இருந்து 2 பொய்ய சொல்றாங்க. நான் என்னுடைய விவாதத்துல எல்லாம் கேட்கிறேன். ஜெயலலிதா அம்மாவை திட்டாங்கன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒரு சம்பவம் தெரியும். ஒரு பத்திரிகையில 16 கேள்வியில ஒரு கேள்வியில கேட்கும்போது அவர் சொன்னார், ஆமா ஊழல் நடந்ததுன்னு சொன்னார். அதை தவிர வேற எங்கேயாவது ஜெயலலிதா அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைச்சிருப்பாருன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஆனா பொய் சொல்றீங்க. அண்ணாதுரையை பற்றி தவறா பேசினாங்கிறீங்க. அண்ணாதுரை ஐயா பற்றி பேசியது முத்துராமலிங்க தேவருக்கும் அண்ணாதுரைக்கும் நடந்த ஒரு சம்பவம் அதைத்தான் அவர் பேசினார். அதை தவிர வேற எங்கேயாவது அண்ணாதுரை ஐயா பற்றி சொன்னாருன்னு சொல்லுவீங்களா? மாமியார் உடைத்தா மண்குடம், மருமகள் உடைத்தா பொன்குடம்ங்கிற மாதிரி பயப்படுறீங்க. ஒரு கட்சியின் தலைவர், அதிமுகவின் தலைவர் இன்னொரு தலைவர் உருவாகிறதுக்கு பயப்படுறதுங்கிறது நியாயமான விஷயம் தானே? நியாயமான விஷயம் தானே? எனக்கு இந்தியா என் கையில இருக்கு. அண்ணாமலை அவர்களை எங்க வேணாலும் என்னால கொண்டு போக முடியும். உங்களுக்கு கும்முடி பூண்டி தான் சார். அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அண்ணாமலை தமிழகத்துல தனித்து நிக்கணும், அதிமுகவுடன் நாம் சேரக்கூடாது அப்படின்னு நினைத்ததுதான் காரணம் இன்றைய நிலை அப்படின்னு வந்து பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லி. நியாயமான விஷயம். 2036 ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு இல்லையா, 36, 41, 46 நிறைய சொல்லுவாரு. 2036 பிஜேபி தனித்து ஆட்சிக்கு வரும் வச்சுப்போம். அண்ணாமலை ஐயா தனித்து நின்றாருன்னா 2026 கண்டிப்பா 40ல இருந்து 50 சீட்டை அடிச்சிருவாரு. அதுக்கு அடுத்தது 120, அதுக்கு அடுத்தது ஆட்சிங்கிறது அடிப்படையில வரும். ஆனால் தோத்ததுனால திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இன்னும் 3 லட்சம் கோடி அந்த 2 பேர்கிட்ட போய் சேரும். 2026க்கும் 36க்கும் 10 வருடத்துல 3 லட்சம் கோடி அவங்களுக்கு போய் சேரும். தமிழ்நாடு யார் காப்பாத்துறது? நான் வந்து நிறைய பேரை படிக்க வச்சு இந்த ஊர்ல நிறைய டாக்டர்ஸை கொண்டு வருவேன்னு சொல்றது நியாயமான ஒரு விஷயம். அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்படித்தான் ஒரு கட்சி பார்க்கணும். அண்ணாமலை ஐயாக்கு விடப்பா, நாங்க இத்தனை மாநிலத்துல இருக்கோம், ஜார்க்கண்ட்லயோ வெஸ்ட் பெங்கால்லயோ நாங்க எப்படியோ போராடிட்டு இருக்கோம், நீ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல போராடுன்னு சொல்லணும். ஆனா வருடத்துக்கு 30,000 கோடி 2 பேர்கிட்ட போகுது. எவ்வளவு நாளைக்கு விடுறது? இப்ப பாருங்க அவங்க என்ன கெத்துல பேசுறாங்கன்னு பாருங்க. மாநில சுயாட்சிங்கிறாங்க, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க, சீரமைப்பை கொண்டு வர்றாங்க. வெக்கங்கட்டு போய் ஏழை மாணவர்கள் 3வது மொழியை படிக்கக்கூடாதுங்கிறாங்க. கேட்டா இந்தி வந்துருங்கிறாங்க. இந்திங்கிறதே வார்த்தையே அந்த புத்தகத்துல இல்லையா, 3வது மொழியும் தான் இருக்குது அப்படின்னு நாம திரும்ப திரும்ப சொல்றோம். நரேட்டிவ்ஸை திமுக செட் பண்ண விட்டீங்கன்னா இந்தியா பிரியும். நரேட்டிவ்ஸை அண்ணாமலையை செட் பண்ண வச்சிங்கன்னா, பிஜேபியை செட் பண்ண வச்சிங்கன்னா, பிஜேபி அதிமுக செட் பண்ண வச்சிங்கன்னா தமிழ்நாடு வாழும். நரேட்டிவ்ஸ்ன்னு சொல்றது கட்டமைப்புகளை இன்னைக்கு திமுக தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது சொல்றதுதான் நிஜம்னு எல்லாரும் நம்புறாங்க. லாஜிக்கலா அவங்களுக்கு கரெக்ட் மாதிரி தெரியுது. அவங்க சொல்லும் போது அவங்க போய் நல்லா சொல்றாங்க. அவங்க 120 வருடங்களா போய் சொல்லிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியாது எப்படி சொல்லணும்னு. இப்போ செல்வராஜ் ஐயாவை கூப்பிட்டு கதை சொல்ல சொன்னீங்கன்னா சூப்பரா சொல்லுவார் ஒரு கதையை. நீங்களே மிரண்டு போய் இப்படி ஒரு கிராமம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துருவீங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க இவங்க. ஸோ அண்ணாமலை ஐயாவுடைய திட்டம் நியாயமான திட்டம். 2031 நான் வந்து ஆட்சியை பிடிக்கிறேன், இந்த வாட்டி கொஞ்சம் கீழே இறங்குறேன், 40 சீட்டை முதல்ல நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது நியாயம். இன்னைக்கு நீங்க பிஜேபியை போய் 1982 நீ 2 தானே வச்சுட்டு இருந்த, அதுல இருந்து நீ 89க்கு வந்து 160க்கு வந்து ஆட்சி அமைக்க முடியாம 13 நாள் 13 மாசம்னு போய் இப்பதானே நீ 3 வாட்டி உட்கார்ந்து இருக்க. அதே மாதிரி நானும் திரும்பி பண்றேன்னு சொல்லுவீங்களா? ஒரு சாதாரணமான உதாரணம் சொல்றேன். உங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு
நிறைய வேர்வையை சிந்தி ஒரு தொழிலை வளர்த்துட்டாரு. உங்களை அவர் என்ன பண்ணணும்னு நினைப்பாரு? தப்பா நினைச்சா அமெரிக்காவுக்கு அனுப்புவார், ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவார், ஆக்லாண்டுக்கு அனுப்புவார். நேர்மையா நினைச்சா இந்த தொழில நீ உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுக்கன்னு, இதை சைட்ல பாத்துக்க, நான் தான் இருக்கேன், அப்படிதான் சொல்லுவாரு. கரெக்டா? அப்படி அதுக்கு மாத்தி இல்ல நான் எப்படி சொக்கா பேண்ட் போட்டுட்டு வேர்வை சிந்தி வேலை செஞ்சனோ அந்த மாதிரி நீ போ, எங்க அப்பா 50 பைசா கொடுத்தாரு, நான் ஒரு 2 ரூபா உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சா நீங்க என்ன சொல்வீங்க? இல்லைங்க நான் உயர்ந்து வர்றேன் அப்படின்னு நான் சொல்வீங்க? உங்க அப்பா ஏழை 2 ரூபா கொடுத்தாரு, எங்க அப்பா பணக்காரரு 3 கோடியை கொடு, அப்படிதானே சொல்வீங்க? அதுதானே எதார்த்தம். அதைத்தான் இப்ப பிஜேபி பண்ணுது. இங்க கூட்டணி அமைக்க முடியல, இஷ்டத்துக்கு குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி உட்கார்ந்து 9 பேருடைய சொத்து 1,30,000 கோடின்னு நான் கணக்கு போட்டு காட்டினா, கேமராவும் மைக்கும் திமுக கிட்ட போயிருக்கணும், கேமராவும் மைக்கும் ஜெயக்குமார்கிட்ட போய் நிக்குது. ஏங்க அதிமுக ஊழலை வெளியிடுறேன்னு சொல்றாங்க. இந்த ஊழலை வெளியிட்டதுக்கு நீ என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கணும் ஜெயக்குமார் என்ன கேட்டிருக்கணும்? அவர் திமுகவை பத்தி தானே பேசினாரு, 9 பேரை பத்தி தானே பேசினாரு, கம்பெனி பத்திகள தானே பேசினாரு. அதுக்கு போய் முதல்ல பதில் சொல்லி எதுக்கு என்கிட்ட வந்தேன்னு கேட்டிருக்கணும். இவர் உட்கார்ந்து அதெல்லாம் அண்ணாமலை என்பவர் சின்ன குழந்தை, அவர் எல்லாம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் நர்ஸுக்கு பக்கத்துல பிறந்தாரு, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை எப்படி ஷேப் அவுட் பண்றது? அதிமுகவை மிரட்டி வெளிக்கொண்டு வர முடியுமா? எவ்வளவு பெரிய கட்சி அது. தலைவன் சொல்லிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படி ஓட்டு போட்டிருந்தா 2004, 6, 9 ஜெயலலிதா தோத்துருப்பாங்களா? 1980 எம்ஜிஆர் தோத்துருப்பாரா? தலைவன் சொல்லிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? மக்களுக்கு கரெக்ட்னு தெரியணும், அப்பதான் ஓட்டு போடுவாங்க. ரெட்டலை தோக்கலையா உடனே இவர்கிட்ட போய் 10 வாட்டி தோத்துட்டு 8 வாட்டி தோத்துட்டேன்னா, அப்போ இதையெல்லாம் செட் பண்ண வேண்டிய அவசியம் அமித்ஷா மாதிரியான ஒரு ஆளால தான் பண்ண முடியும். அண்ணாமலை சென்ட்ரலுக்கு போக போறாரு அப்படிங்கிற, ஸ்டேட் சவுத்துக்கு வருவாரு அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கிறீங்க. ஆனா இந்த தலைவர் பதவி நயினார் நாகேந்திரனுக்கு போகுது அப்படின்னு அறிவிக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா சீமான் கிட்ட பாசப்பிணைப்புக்கு போறாரு, பாசப்பிணைப்பா அவர் கூட பேசுறாரு அண்ணாமலை அவர்கள். இது என்ன மாதிரியான ரொம்ப தப்பு. நடுவுல கொஞ்சம் பக்கம் காணனா பரவாயில்ல, புத்தகமே காணாம போற அளவுக்கு நீங்க கதை விட்டுருக்கீங்க. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட இடத்துல ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு வராங்க. அண்ணாமலை அவர்கள் சீமான் அவர்களை பார்த்து தைரியமாக இருங்கள் அப்படின்னு அதுக்கு முன்னாடி 2 சொல்லட்டுமா? 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துல 2 பேரும் கட்டி பிடிச்சாங்க பாத்தீங்களா? இது ஒரே மேடையில 2 பேரும் பாராட்டிக்கிறது. நயினார் நாகேந்திரன் என்பவருக்கு அதிமுகல ஏதாவது ஒரு செட்பேக் இருந்ததுன்னு சொன்னா, ஜெயலலிதா அம்மாவுடைய டாப் 5ல இருந்தாரு. கடைசி காலத்துல அவர் டாப் 5ல இல்லை. இவ்வளவுதான் நயினார் நாகேந்திரன் ஐயாவுடைய மிகப்பெரிய சரித்திரம். அதிமுகல அவருடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப அற்புதமா இருந்தது. கடைசி அந்த 2016, 15, 14 அந்த காலகட்டத்துல மட்டும்தான் ஜெயலலிதா அம்மா டாப் 5ல வச்சிருந்தாங்க இல்லையா நிறைய பேரை. அதுல நயினார் நாகேந்திரன் அண்ட் இன்னொருத்தர் இருந்தார், அவர் பேர் கூட மறந்து போச்சு, அவரெல்லாம் சைட்லைன் பண்ணாங்க. இவர் உடனே தேசிய கட்சிக்கு இணைகிறார், வந்துட்டு அழகா எம்எல்ஏ ஆகிறார். இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா 2 பேரும் ஓட்டு மாத்தி மாத்தி போட்டுப்பாங்களா? போட்டுக்க முடியாது. நயினார் நாகேந்திரன்கிற ஒரு ஆளை அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் யாருன்னு தெரியும் அவருக்கு. கூப்பிட்டு கேட்டுட்டு கரெக்டா இந்த இடத்துல வந்திருக்காரு, இப்படி பாத்துக்கோங்க, நம்ம ஓட்டு கரெக்டா அங்க போகணும், அந்த ஓட்டு இங்க வரணும் அப்படின்னு அவங்க ஆளு அவங்களுக்காக பேச போறாரு. நம்ம ஆளாக ஏற்கனவே வந்துட்டதுனால இது நியாயமான ஒரு விஷயம் தானே. திண்டுக்கல் பெரியசாமி எங்க இருந்தாரு? செந்தில் பாலாஜி எங்க இருந்தாரு? அதிமுகல இருந்து வந்தவங்க தானே. அனிதா ராதாகிருஷ்ணன் எங்க இருந்தாரு? ஜெயலலிதா அம்மா யாரெல்லாம் தூக்கி போட்டாங்களோ அவங்களெல்லாம் திமுக தானே லபக்கு பிடிச்சிட்டு இருந்தது. ஒருத்தர் வந்திருக்காரு, அவரும் உயர்கட்டதுல டாப் 5ல இருந்தாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டாப் 5ல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் தேசிய கட்சிக்கு வராரு, அதுக்கப்புறம் இங்க வந்திருக்காரு. இதை வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க. திருநாவுக்கரசு ஐயாட்ட போய் கேள்வி கேட்பீங்களா? நீங்க எம்ஜிஆர் கிட்ட தானே இருந்தீங்க, எதுக்கு நீங்க பிஜேபி கிட்ட போய் காங்கிரஸ்? கேள்வி அதுவா நான் கேட்கல. சீமானும் அண்ணாமலை அவர்களோட திடீர் பாச பிணைப்புங்கிறது தப்பு. தம்பி தம்பின்னு தான் இவர் பேசிட்டு இருந்தாரு, அண்ணன் தான் அவர் பேசிட்டு இருந்தாரு. அதுல எல்லாம் எந்த தப்பும் இல்லை. விஜயை பற்றி பேசும்போது கூட விஜய்க்கு நடந்த ஒரு அநீதியை கூட அண்ணாமலை பேசினார். அந்த இடத்துல இருந்து அவர் ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, அந்த இடத்துல ஹெலிகாப்டர்ல நிக்கிறாரு, அல்லது ஏதோ ஒரு ஜெட்ல நிக்கிறாரு. அங்க நீ ஒரு போட்டோ எடுத்துட்டு வெளியில போறேன்னா நான் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் சொல்லி உன்னை அவர் வழி பண்ணுவேன்னு விஜய்க்கு எதிராக யார் வேலை செய்தார்களோ அவருக்கும் அவர் பேசினார். ஒரே ஒரு பேட்டியில மட்டும்தான் பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கும்போது சில்லறத்தனமா ஒரு 200 ரூபாய் ஊப்பி ஒரு கேள்வி கேட்ட உடனே கோவத்துல இடுப்பு கிள்ளினவர் தானேன்னு சொன்னார்.
பெரிய விஷயம் பேசிட்டு இருந்தாரு. பெண்கள்லாம் போராடுறாங்க, அவங்கள நீங்க வெளில விட மாட்டேங்கிறீங்க, உள்ள வச்சு அடைக்கிறீங்கன்னு பெரிய மேட்டர் பேசிட்டு இருக்கும்போது இந்த ஊபிக்கு என்ன தெரியும்? அது சார் கவுண்டமணி எப்படி சார் அந்த படத்துல அப்படின்னு தான் அது கேட்கும். அது கேட்டுச்சு, அந்த இடத்துல டப்புன்னு ஸ்லிப் ஆகி இடுப்பு கிள்றதை பத்தி பேசினார். அந்த வேதனைக்கு நடுவில் பேசிட்டு இருக்கும்போது. ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் யாராக இருந்தாலும் அந்த மரியாதை கொடுத்து அந்த மரியாதையோட தான் பேசிட்டு இருந்தார். சீமான் இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டாரா பிஜேபிக்கு? நேத்துக்கு என்ன சொல்றாரு? நான் ட்ரம்போட தான் கூட்டணி சொல்றாரா இல்லையா? சொல்றாரா இல்லையா? அவர் ஒரு 6 மாசம் தியானத்துல உட்கார வச்சா கொஞ்சம் சரியாகும். டப்பு டப்புன்னு அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு மாறி மாறி வந்துட்டு இருந்தா கொஞ்சம் பிரச்சனை ஆகும். ஸோ ஒரு 6 மாசம் தியானத்துக்கு அவரை கொண்டு போவோம், நல்லதுதான் நடக்கும். தலைவர் பதவி போகும்போது அப்படின்னும் போது இந்த பாசப்பிணப்பு ஏற்படுது. இது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி? தலைவர் பதவி போக போகுது அப்படிங்கிறது அண்ணாமலை இறங்கிய வேலையை கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ ஒரு என்கவுண்டர் பண்றது ஒரு உணர்ச்சி வசப்படுற போலீஸ்காரரா இருந்தா என்கவுண்டர் பண்ணிட்டு ஐயோ அவனுக்கு சுட்டனே என் மேல கேஸ் வருமே அப்படின்லாம் நினைப்பாங்க. என்கவுண்டர் பண்றவர் ப்ரொஃபஷனலா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா ஒரு 4 பேருக்கு மேல கையில இந்த இடத்துல டுப்பு டுப்புன்னு சுட வச்சு அவன் ரேகையெல்லாம் அங்கே செட்டப்பை கரெக்டா பண்ணிட்டு கிளம்பி போவார். அதுதானே என்கவுண்டர்ல. இவர் ஒரு ஐபிஎஸ், கரெக்டா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி விட்டு போயிட்டார். நாத்தாக்கா உள்ள வருவதற்கான அத்தனை நல்லதையும் இவர் பிஜேபியில இருந்து பண்ணினார். தேசிய கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காரு. ரொம்ப ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், இந்த என்டையர் டிஸ்கஷனு திமுகங்கிற தீய சக்தியை பற்றி மட்டும் இருந்திருக்கணும். நம்மளை டைவர்ட் பண்ணி இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரி வேற வேற விஷயங்களை பேச வைக்கிறாங்க பாருங்க, இதுதான் ஆபத்து. இந்த கோவையில இருந்து ஒருத்தர் படம் எடுப்பாரு, மைக் மோகன் வச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நிறைய படம் எடுத்தாரு, இளையராஜா, கவுண்டமணி அண்ட் மோகன், அதான் அவருடைய காம்பினேஷன், பேர் மறந்து போச்சு, பெரிய ப்ரொடியூசர். அவர் மணிரத்னத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் கவுண்டமணி காமெடி கொடுக்குடுவாரு, அவர்கிட்ட எஸ்வி முத்துராமனை கொடுத்தாலும் கவுண்டமணி காமெடி வேணும்னுவார், யாரை கொடுத்தாலும் அவர் கவுண்டமணி காமெடி வேணும்னு சொல்லுவார், அல்லது இளையராஜா வேணும்னு சொல்லுவார். யார் மேலேயும் அவருக்கு டைரக்டா நம்பிக்கை, அந்த காம்பினேஷன் தாங்க ஒத்த வருதுன்னு சொல்ல. அந்த மாதிரி இவங்க அரசியல் நடத்தும் போது நம்மளை பற்றி பேசாம இருக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் பண்றாங்க. பிஜேபி பத்தி கொஞ்சம் பேச, அதிமுக, சீமான் எதுக்கு அப்படி சொன்னாருன்னு பேசு, உன்னை பத்தி பேசக்கூடாது, அதுதான் பிரச்சனை. 1000 கோடி ரூபாய் ஊழலை பற்றி நான் பேசக்கூடாது, பாட்டிலுக்கும் மூடிக்கும் ஸ்டிக்கருக்கும் கணக்கு சரியா வரலையே அப்படின்னு நான் ஊழல் பதிவு பண்ண போறேன்னா அதை பற்றி நான் பேசக்கூடாது. 100 சார் இருக்குங்கிறிய, அந்த 100 சார் யாருக்கு நீ என்ன பண்ண? அவங்களை தண்டிச்சியா, கண்டிச்சியா, மன்னிச்சியா, அவங்களை கண்காணிச்சியா, அவங்களை திருந்தறதுக்கான ஏற்பாடு பண்ணியா, இல்ல 4 குழந்தை, ஒரு 2 குழந்தை போன இடத்துல 4 குழந்தை போற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டியா? அப்படிங்கறத அவங்களை பத்தி நான் பேசணும், திமுகவை பற்றி நான் பேசணும். நான் மத்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுதான் விசாரணையில போயிட்டு இருக்குல்ல சார், அது போயிட்டே தான் இருக்கும். அடிப்படையில நீதிமன்றத்துக்குள்ள போச்சுன்னா ஒரு கேஸ் எங்க முடியும்? கவர்னருக்கு வேணா 30 நாள்ல முடிவெடுக்கணும்னு சொன்னாங்க. இவங்க ஒவ்வொரு கேஸுக்கும் 3 மாசத்துல முடிவெடுக்கணும்னு சொல்லட்டும், இந்திய வரலாறே மாறிடும்ல, தாதா எல்லாம் சோதாவாயிடுவான்ல. ஒரு கேஸ் 3 மாசத்துக்குள்ள தீர்ப்பு வரணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அல்ல வேண்டாம் 3 வருஷத்துக்குள்ள ஒரு தீர்ப்பு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எவனாவது தாதாவானா? எப்படியாவது அவனால மேனேஜ் பண்ண முடியுமா? ஒண்ணும் முடியாது. இழுத்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நீங்க பிட் பாக்கெட் அடிக்கிறவனெல்லாம் தாதாவா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீதிமன்றத்தை பார்த்து நான் கேட்கணும், என்னையா கவர்னருக்கு போய் இந்த வேலையை சொல்லிட்ட, அது ஏதோ மசோதா வரும், அவர் கையெழுத்து போடுவாரு, நாளைக்கு வேற ஒரு மசோதா வரும், வரி கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிடுச்சு தமிழக சட்டசபை, ஏன்னா மத்திய அரசுல இருந்து பணம் வரல, இந்த தீர்மானத்துக்கு கையெழுத்து போடுங்கன்னு. கவர்னர் பாவம் படிச்சவர், நான் வேணா பேப்பரை திருப்பி படிச்சா எனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போடணும். தமிழ்நாட்டிலிருந்து இனி வரி வராது அப்படின்னு சொல்லி நான் கையெழுத்து போடணும். அப்ப அதுதான் சுப்ரீம் கோர்ட் விரும்புதா? பல்கலைக்கழகத்துல ஒரு முதல்வர் வேந்தர் ஆனார்னா நாளைக்கு முதல்வர் பதவி இல்லைன்னா அந்த வேந்தர் பதவி என்ன ஆகும்? முதல்வர் பதவி இல்லாம எவ்வளவு போலாம் இல்லையா? உங்களுக்கே 1000 பிரச்சனை இருக்கு, ராத்திரியோட ராத்திரியே எவனாவது ஒருத்தர் முடிச்சு விட்டுறலாம், அல்லது ஒரு அலிபியை கிரியேட் பண்ணி யாரோ ஒருத்தர் உங்களை கடத்திட்டு கூட போயிடலாம், தெரியாது. ஏன்னா பிரிவினைவாதிகளோட முதல்வர் பதவி போறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? அடுத்த அவருக்கு கீழே எப்ப வருவாரு? அது எப்ப வருவாரு? ஒரு முதல்வர் போயிட்டாருன்னா உடனே அடுத்தது ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தா பிரச்சனை இல்லை. அடுத்த தேர்தல் நடக்கணும்னு வந்தா, ஜனாதிபதி ஆட்சி வந்தா, அப்ப அந்த வேந்தர் பதவி யார் பார்ப்பாங்க? அதுக்கு தானே பாவம் மூதறிஞர் பேரறிஞர் கருணாநிதி ஐயா நெஞ்சுக்கு நீதி 4ஆம் பாகம் 512வது பக்கத்துல ஜெயலலிதா அம்மாக்கு அட்வைஸ் பண்ணாரு, ஐயா வேந்தர்லாம் நீ இருக்கக்கூடாதுமா, முதல்வர் பதவி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது,
நீ வந்து அதை வந்து கவர்னர்கிட்டே விட்டுரு, சென்னாரெட்டி வந்து பெண்கள் எல்லாம் ரொம்ப கௌரவமா நடத்துறவரு, அதனால அவர்கிட்டயே விட்டுருன்னு சொன்னது கருணாநிதி ஐயா தானே. வேந்தர் விஷயத்துல இந்த நியாயத்தை தான் நான் சொன்னார். நான் இப்ப சொல்லும்போது என்ன நியாயம் சொன்னேன்னா அதைத்தானே அவரும் சொன்னாரு. அதை செய்யலையே. சோ நீதிமன்றத்தை மட்டும் நம்பி நீங்க எல்லாத்தையும் பண்ண முடியாது. சிலதெல்லாம் ஒரு கிவ் அண்ட் டேக். சத்யால ஒரு வில்லன் வருவான் பாருங்க, அந்த ரேஞ்சில முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கணும். சார், கொள்கை எதிரியா பார்க்கப்படுற டிவிகேக்கு இப்போ வந்து கூட்டணிக்கான ஆப்ஷனுக்கான வாய்ப்பு கம்மியாயிருச்சு. இப்போ அவங்களோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு, பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள்ள வந்து திமுகங்கிற பொது எதிரிய நீக்கணும்னு நேர்மையா போராடணும். ரெண்டாவது, நான் தனியா நிக்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 8%, 9%, 20%. சீட்டு ஜெயிக்க முடியாது, பட் பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும் இல்லையா? உங்களை ஓட்டுவாங்க. எப்படி பிஜேபி வந்து இந்தியாவே ஆளுகின்ற கட்சியை நோட்டா கட்சின்னு சொன்னாங்களோ, உங்களுக்கு வேணா கொஞ்சம் நோட்டா கட்சிங்கிறது பதிலாக பைண்டிங் புக் கட்சின்னு ஏதாவது சொல்லுவாங்க, தெரியல, வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது ஒண்ணு இருக்கு, அது திமுக செய்யக்கூடிய ஒரு அற்புதம். அது என்னன்னா, ஜெயலலிதா மாதிரி கெத்தா காங்கிரஸையோ கம்யூனிஸ்டையோ கழட்டி விட்டுட்டு கம்யூனிஸ்ட், திருமாவளவன், விஜய் ஒரு கூட்டணி. இந்த எதிர்வாக்குகள் எல்லாம் பசுக்கு பசுக்குன்னு அங்க போய் உட்காரும். வா, நான் நீ சண்டை போடலாம். பிஜேபி அதிமுக திமுகவுக்கு இதுவா நீங்க சொல்றது? அவங்களோட கூட்டணி ஜெயலலிதா அதை பண்ணாங்களே 2016ல. ரொம்ப டான்ஸ் போட்டுட்டு இருந்தார்ல, பணம் நிரம்பி பால் எல்லாம் விழும், நேரா வந்து டிகாக்ஷனோட ஹார்லிக்ஸோட கலந்து வாயில ஊத்திக்கும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்த போது டபக்குன்னு அவங்க ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, ஒரு 3வது அணின்னு ஒண்ணு வைகோ ஐயா கிட்ட பேசி கீசி, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், தப்பா இருந்திருக்கலாம், வைகோ ஐயா பேச வச்சு திருமாவளவன் எல்லாரையும் வச்சு ஒரு கூட்டணி வச்ச உடனே ஓட்டு பிரிஞ்சுது, ஆனா சீட்டு கிடைக்கல. இந்த டாக்டிக்ஸை திமுக பயன்படுத்தணும். விஜயை பொறுத்த வரைக்கும் நேர்மையா தன்னுடைய அரசியல் வாழ்க்கை அடுத்த 50-60 வருடம் இருக்கு. இன்னைக்கு நினைச்சா நான் டக்குன்னு எல்லாத்தையும் மாத்திர முடியாது, நான் திமுக மாதிரி பொய் சொல்றவன் இல்லை, வந்த உடனே நீட்டு கையெழுத்து போட்டுருவேன்னு முட்டாள்தனமா பொய் சொல்றவன் இல்லை, நான் வந்து கரெக்டா இன்னொரு 30 வருஷமாவது வேலை செஞ்சாதான் இந்த தமிழகத்தினுடைய நிலைமையை நான் மாற்றணும், நான் முதலமைச்சர் ஆனா அதற்கு நான் முதல்ல ஒரு கூட்டணிக்குள்ள போகணும், அதுக்கு அடுத்தது போகணும், அதுக்கு அடுத்தது போகணும் அப்படின்னு உண்மையிலேயே அவர் கரெக்டா. இப்ப அவர் பையனை கொண்டு போய் டைரக்டா மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்துருவாரா? என் பையன் என்னுடைய மெடிக்கல் காலேஜ், என் பையனை ஸ்ட்ரைட்டா சேர்த்துக்கோங்க அப்படின்றவாரா? 5ஆம் கிளாஸ் படிக்கணும், 10ஆம் கிளாஸ் படிக்கணும், எல்லாம் வேலை இருக்குல்ல. அது அந்த எண்ணத்திற்குள்ள அவர் வந்தாருன்னா கண்டிப்பா டிவிகேக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. ஏன்னா பெண்கள் வாக்கு உறுதியா விஜய் பக்கம் திசை திரும்பும், பிஜேபி வாக்கு திரும்பாது. ஏன்னா இது சித்தாந்த ரீதியானது. அவங்களுடைய பெண்கள் வாக்கு திரும்பும், கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சார், அன்னைக்கு கூட்டணியை முடிவு பண்ணும் போது, அதிமுக பாஜக கூட்டணி முடிவு பண்ணும் போது அங்க பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனோ இல்ல ஓபிஎஸ்ஓ இல்ல ஜி.கே. வாசனோ இவர்கள் எல்லாமே யாரும் அங்க காணப்படல. இவர்கள் எப்படி கூட்டணிக்குள்ள வருவார்களா இல்ல எப்படி இது மாறும்? ஏன்னா பிஎம்கே இன்னும் அவங்க ஸ்டாண்டை எடுக்கல, அது ஒரு விஷயம் இருக்கு. பிஎம்கேல வந்து பிரச்சனை இல்லைங்க. ஒரு வரியில நாகரிகமா சொல்லணும்னா அது ஏதோ கொஞ்சம் சொத்து விஷயம், அது கரெக்ட் ஆயிடும். அன்புமணி கிட்ட திருப்பி கட்சி வந்துடும். ஏன்னா மருத்துவர் ராமதாஸுக்கு வந்து சமூக அக்கறைங்கிறது வந்து நேர்மையா இருக்கு. அவருக்கு கட்சி தாவி ஓட்டு வாங்கணுங்கிறதெல்லாம் பண்ணி அடுத்தால இறங்கிட்டாரு. மத்திய அரசுல 3 முறை மோடி வந்துட்டாருன்னு உடனே அன்புமணிக்கு தெளிவா புரியுது, அப்பா நாம வந்து இந்த ஒரு கூட்டணியிலே இருந்துப்போம். ஆனா பிஎம்கேவோட பிரச்சனைக்கும் காரணம் அமித்ஷா தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து எல்லாத்துக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கற்பழிப்பு வழக்குல ஒருத்த மாட்டின உடனே ஒரு 20 கேஸ் தூக்கி அவன் மேல போடுவாங்க. ஜாமீன்ல போயிட்டு வருவான், திருப்பி அடுத்தது திருப்பி ஜாமீன்ல போயிட்டு வருவான். அப்புறம் ஏதோ ஒரு 1-2 கோடியை செலவு பண்ணி, சார் என் வழக்குகளை மொத்தமாக ஒரே நீதிமன்றத்தில் பேசுங்கள்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் தப்பிக்கவே முடியும். அந்த மாதிரி நீங்க எதை எடுத்தாலும் அமித்ஷா சார் கடைசி நிமிடத்துல வந்து நம்ம கூட்டணியை முடிவு பண்ணலாம். இப்போது அன்புமணி அவர்கள் தலைவர் பதவியில இருந்தா அமித்ஷா அவர்கள் கேட்கும் போது அந்த கூட்டணிக்கு பதில் சொல்ல வேண்டிய வரும் அப்படின்ற அரசியல் விமர்சகர்கள் கருத்து கரெக்டா தப்பா யோசிச்சா இந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடும், அதனால தப்பா பயன்படுத்துறது இல்லை. ஓகே சார், நாளைக்கு இன்னைக்குதான் வந்து பிஎம்கேவுடைய மீட்டிங் நடக்க போகுது. இன்னைக்குதான் அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி முடிவு பண்ண போறாரு. நேற்றுக்கு திடீர்னு ராமதாஸ் ஐயா நான் தான் தலைவருங்கிறார். யார் பண்ணிருப்பா இத? பிஜேபி எப்படி பண்ணும்? அடுத்த நாள் சொல்லியிருந்தா அது வேற கதை. முந்தின நாள் சொல்றாரு, யார் தூண்டுதல்ல அவர் சொல்லியிருப்பாரு?
மருத்துவ ஐயாவை தூண்ட முடியாது. நான் ராமதாஸ் ஐயா மேல எனக்கு ஒரு மரியாதை உண்டு, அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. தூண்டிட முடியாது, பட் சலனப்படுத்த முடியும்ல. ம். அவங்க நாளைக்கு போய் கூட்டணியில் உட்கார போறாங்களாமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவ்வளவுதான், 2 சீட்டு கொடுப்பாங்க, நீங்க அதை ஏத்துக்கணும், இப்படி எல்லாம் சலனப்படுத்தலாம்ல. அதனாலதான் இன்னைக்குதான் நிர்வாக கூட்டணி இருக்குது, நேத்திக்கு முடிவு பண்றது. ம். அப்படிதானே நடந்தது. இன்னைக்கு என்டிஏ கூட்டணி, இன்னைக்கு பாமகவுடைய பொதுக்குழு கூட்டணின்னு இருக்கும்போது நேத்திக்கு முடிவு பண்றாரு நான் தான் தலைவன். அப்படி பேசக்கூடியவரா ராமதாஸ்? அப்ப அதை யார் தூண்டிருப்பாங்க? எங்க 30,000 கோடி எல்லா இடத்துலயும் போய் எல்லா வேலைகளையும் செய்யுமோ அந்த ஆவி உள்ள பூராம எதையாவது பண்ணிருக்க முடியுமா? அப்ப அவர்கள் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களை கேட்கிறேன், என்டிஏ எப்படிங்க பண்ணோம்? என்டிஏ இன்னைக்கு மீட்டிங் போட போகுது, எல்லாரையும் உட்கார வைக்க போகுது. இன்றைக்கு உட்கார்ந்துட்டாங்க 4 மணிக்கு. இந்த பக்கம் எடப்பாடி ஐயா, முனுசாமி ஐயா அண்டு வேலுமணி, இந்த பக்கம் இவங்க மாநில தலைவர், நாளைக்கு வரப்போற மாநில தலைவர் கரெக்டா உட்காந்துட்டாங்க. இல்லைன்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? பாமக உட்கார்ந்துருக்கலாம், பிரேமலதா மேடம் ஒன்றும் பண்ண முடியாது. திடீர்னு ராத்திரி 12 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு இம்ரான்கானோட கூட்டு சீட்டு பிரச்சனை பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இம்ரான்கான் சொல்லுவார், இல்லைங்க இந்தியாவுக்கு தாங்க நீங்க பேசணும், நான் பாகிஸ்தானுங்க அப்படின்னு. ஒன்னே கபக்குன்னு இங்க பேசுவாங்க, அங்க பேசுவாங்க. அவங்கள ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கவே முடியாது. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு அதாவது பாஜகவுக்கு ஆதரவா தானே சொல்லியிருக்காங்க, தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, மோடி எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. மோடி ஐயாவுடைய நேர்மையான ஒரு விஷயத்த சொன்னார். அது இன்னைக்கு இருக்கிறவங்க மறந்துருப்பாங்க, விஜயகாந்த் ரசிகர்களுக்கு அது தெரியணும். பதவி ஏற்க போறாரு, முதல் முறையா பாராளுமன்றத்துக்கு போறாரு, பதவி ஏற்க போறாரு. உள்ள போய் உட்கார்ந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல விஜயகாந்தை அறிமுகப்படுத்தும் போது இவர் மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பிரேமலதா மேடத்தை பத்தி மோடி ஐயா அந்த மீட்டிங்ல பேசுறாரு. இவங்க சுத்தி சுத்தி சந்து சந்தா போய் பேசினாங்க, மிகப்பெரிய லேடின்ற மனசுல இருந்து பாராட்டினாங்க. ஆனா என்னாச்சு, எனக்கு முன்னாடி சீட்டு கொடுக்கல, பின்னாடி தான் சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி மத்தியானம் ட்ரெயினை பிடிச்சிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. அதான் நடந்தது 2014. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் சொல்றேன். ஸோ தேமுதிகவே நீங்க ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. அது என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது, அது கடைசியில பாத்துக்கலாம். ஆனால் பாமக உட்கார்ந்து இருக்க முடியும். தாதேகாவுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தது. ஆனா சீமான் ஐயா ஏதோ ஒரு காரணத்துக்காக முடிவு பண்ணல. இப்ப 2 விதமா தான் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னா ஒரு கூட்டணிக்குள்ள வருவாரு, பேசுவாங்க. அப்படி இல்லையா அவர் சொல்லக்கூடிய ஒரு 20 தொகுதியில டம்மியை நிறுத்தி வச்சிருவாங்க. 234 தொகுதியிலையும் அவர் போட்டி போடுவாரு. அவர் வெற்றி பெறக்கூடிய அந்த 20 தொகுதியில டம்மியை நிறுத்திடுவாங்க. இப்ப அதிமுக பண்ணிச்சு இல்லையா, 2024 11 இடத்துல டம்மியை நிக்க வச்சு திமுக ஜெயிக்க வச்சது பாருங்க. அந்த வேலையை அவருக்கும் பண்ணுவாங்க. இது அரசியல்ல யதார்த்தம். ஆனால் அதிமுக அங்க உட்கார்ந்ததுங்கிறது 11 மணிக்கு பதிலாக 4 மணிக்கு நடந்தது. அமித்ஷா ஐயா இருந்ததுனால நடந்தது, இல்லைன்னா நடந்திருக்காது. அமித்ஷா ஐயா ஒரு ராணுவம் மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஒரு ராணுவம் தமிழ்நாட்டுக்கு எப்ப வரும்? ஒரு கலவரத்தை அடக்க முடியலன்னா வரும். எல்லாம் கசகசன்னு பிச்சு பிச்சு போயிட்டு இருக்கு. 23,400 கோடி இவங்க செலவு பண்ண போறாங்க. ஏற்கனவே இவங்க கிட்ட 1,00,000 கோடி அனாமத்தா வந்திருக்கு, மணல்லையும் கனிம வளத்திலையும் சாராயத்திலையும். இவங்க எங்க வேணாலும் புந்து எப்படி வேணாலும் குழப்புவாங்க. அப்படிங்கிற அடிப்படையில அவர் அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டு போறாரு. இப்ப பாக்கி இருக்கிறது 2 பேர் தான். நாதாக்கா ஒரு முடிவு எடுக்கணும், விஜய் ஒரு முடிவு எடுக்கணும். 2 பேரும் நல்ல முடிவை தான் எடுப்பாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அப்போ பிஎம்கேவும் இதுவும் உங்களதுல சேர்க்கல? பிஎம்கே ஆல்ரெடி இருக்குமா. அன்புமணி தெளிவான ஒரு கான்சென்ட்ரேஷன் உள்ளவர். அது அவரை நீங்க அனாவசியமா குழப்ப முடியாது. பட் உள்ளுக்குள்ள ஜிகே மணி நிறைய பேர்லாம் இருக்காங்க இல்லையா, திடீர்னு நீ பெரியாரை பற்றி ஏதாவது சொன்னா நான் வேற்றியை மடித்து கொண்டு அடிப்பேன் அப்படிலாம் டயலாக் விடக்கூடியவர் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது தேர்தல்னு வந்துருச்சுன்னா அவருக்குன்னு ஒரு சென்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். தேமுதிகவும் நீங்க சேர்க்கலனா? தேமுதிக நான் சேர்க்க விரும்பல. நான் சேர்க்க விரும்பலன்னா நான் ஏதோ பிஜேபி நினைச்சிட்டு நீங்க சொல்றேன்னு நினைக்காதீங்க. அது பிரயோஜனமே இருக்காதுங்க. அது டக்குன்னு, அதாவது பழைய கதை ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ரோட்ல போறீங்கன்னா ஒரு மாடோ யானையோ நேரா நிற்கும். நீங்க லெஃப்ட்ல போகலாம், ரைட்ல போகலாம், வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்காக சொல்றேன், தப்பா எடுத்துட்டுறாதீங்க. ரோட்ல இருக்கக்கூடிய நாயோ அல்லது பூனையோ நீங்க வண்டி வர்றீங்கன்னா உங்ககிட்ட தப்பிச்சு ஸ்குன்னு ஓடி போயிடும். பட் நரியோ ஒரு பெண்ணோ இருந்தா, உதாரணத்துக்காக சொல்றேன், அந்த கதையை சொல்றேன், என் மேல கேஸ் போட்டுறாதீங்க. ஒரு பெண்ணோ அல்லது ஒரு நரியோ அந்த இடத்துல, பெண்ணும் நரியும் ஒண்ணுன்னு நான் சொல்லலை, கமா போட்டிருக்கேன். எங்க போவாங்கன்னு தெரியும். நீ வண்டியை நிறுத்திட்டம்மா, நீ எங்கேயா போமா, அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன்னு சொல்லணும். தேமுதிக அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான்.
நடு ரோட்ல நீங்க டபக்குன்னு ரைட்லயோ லெஃப்ட்லயோ திரும்பிட முடியாது. அவங்க எந்த பக்கம் போவாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. இந்த அதிமுக பாஜக கூட்டணின்றது இது முதல் கட்டம் தான். இன்னும் தொகுதி பங்கீடு இதெல்லாம் விவகாரம்லாம் இருக்கு. இது எல்லாம் இப்படியே முடிஞ்சது. தொடருமா இல்ல நிறைய கட்சிகள் வந்து கூட்டணிக்கும் வரும்? எல்லாம் முடிஞ்சது. ஆ. உங்களுக்கு அறிவிப்பு மட்டும் வெவ்வேறு காலகட்டத்துல வரும். ம். தைரியமா சொல்றேன், பச்சையா கூட்டணி பங்குல ஏதாவது சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு ஏதாவது? ஒன்னும் இல்ல. எல்லாம் பேசப்பட்டு சுபம் போடப்பட்டு இப்ப ஷூட்டிங் மட்டும் நடந்துட்டு இருக்கு. 3 சீனை பார்த்திருக்கீங்க, இன்னொரு 13 சீனை பார்க்க போறீங்க. அவ்வளவுதானே ஒழிய இன்னும் ட்ரெய்லரோ பிக்சரோ பத்தி கவலை இல்லை. ஸ்கிரிப்ட் தெளிவா ரெடியா இருக்கு. அதுல எந்த குழப்பமும் இல்லை. எந்த குழப்பமும் இல்லை. கடந்த முறை நீங்க வந்து ஒரு துல்லியமான ஒரு இதை சொன்னீங்க, ஸ்ட்ராட்டஜி. ஒரு எத்தனை இடத்தில் பாஜக ஜெயிக்கும், எத்தனை இடத்தில் திமுக ஜெயிக்கும், அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா இது ரொம்ப முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றேன், ரொம்ப எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றேன். 10 சீட்ல பிஜேபி நாடாளுமன்றத்துல 2வது இடத்துக்கு வந்ததா? கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 3 சீட்டு 13 சீட்ல 2வது இடத்துக்கு வந்ததா? கூட்டினா 76. அது சாஸ்வதம்னு புரிஞ்சுக்கோங்க. அது சாஸ்வதம். 80 சீட்டுக்கு வந்து பிஜேபிக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. கொடுக்கல எடப்பாடி ஐயா, இல்ல அவ்வளவுதான் முடியாது அப்படி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 34 இடத்துல 2024ல 25ல இருந்து 42% வாக்கு வாங்கிச்சு. 34 அசம்பிளி சீட்ல 25ல இருந்து 42 சீட் வாங்கிச்சு. ஸோ அந்த 34ங்கிற 40 அது யோசிக்கும். ஸோ நீங்க பெருசா திங்க் பண்ணவே வேண்டாம். எந்த 40 தொகுதியில அது வந்து 25ல இருந்து 42% வாக்கு வாங்கிச்சுன்னு பாருங்க. அது சாஸ்வதம் 100%. எந்த இடத்துலலாம் அது வந்து 10+1+1 13x6ங்கிற அடிப்படையில் வாங்கினா அது வந்து உச்சகட்டம். ஸோ 40 to 80. என்னை பொறுத்த வரைக்கும் 40ல செட்டில் ஆகிற மாதிரி தான் இந்த டீல் முடிஞ்சிருக்கும். 80க்குள்ள போற மாதிரி இந்த டீல் முடிஞ்சிருக்காது. தாவேக்காவுக்கோ நாத்தாவுக்காவுக்கோ எதிர்பார்ப்போட தான் இந்த டீலிங் முடிஞ்சிருக்கும். யாரும் வரலையா 80, எல்லாரும் வந்துட்டாங்களா 40. அப்படித்தான் இந்த பச்சையா சொன்னா 2006ல கலைஞர் ஐயா என்ன பண்ணாரோ அது அப்படியே ரிப்பீட் ஆகும். 2006ல அவர் கம்மி சீட்ல நின்று தானே கூட்டணி ஆட்சி அமைச்சாரு. அப்புறம் மைனாரிட்டின்னு சொன்னாங்க, அதெல்லாம் கவலை, எங்ககிட்ட பணம் இருக்கு, எல்லாரையும் விலைக்கு வாங்கிடுவோம். பேச்சுக்காக சொல்றேன். வன்னியரசை வாங்கினா திருமாவளவன் வாங்கின மாதிரி தான், ரவிக்குமாரை வாங்கினா திருமாவளவன் வாங்கின மாதிரி தான் அப்படின்னு ஒரு ரூட்டுக்குள்ள போவாங்க இல்லையா? அந்த 2006 எலெக்ஷன்ல திமுக எப்படி சீட்டை பிரிச்சுக்கிச்சோ ஏறத்தாழ அதே ரூட்ல இந்த 2026ல இருக்கும் சார். ஆனால் இந்த கூட்டணிக்கு முன்பு ஒரு தனியார் நிறுவனம் ஒரு அனலைசிஸ் வெளியிட்டது. அதுல பாத்தீங்கன்னா முதல் இடம், அதாவது மறுபடியும் முதல்வரா ஸ்டாலின் தான் தொடருவாரு, 2வது இடத்துல விஜய் இருக்காரு, 3வது இடத்துல அதிமுக, 4வது இடத்தில் அண்ணாமலை அவர்கள். அதாவது இந்த கூட்டணிக்கு முன்பு இல்ல நீங்க வந்து கருத்து கணிப்பை இந்தியால எடுத்துக்கிறதா இருந்தா ஜேவிசி ஸ்ரீராம் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் குட் மார்னிங்க காலையில 6 மணிக்கு மேலதான் சொல்லுவார். ராத்திரி 2 மணிக்கு உங்களை எழுப்பி குட் மார்னிங்னு சொல்ல மாட்டார். ஜேவிசி ஸ்ரீராம் ஏறத்தாழ கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு நிபுணர். அவரை விட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்தியா டுடே யார் கூட சேருதோ, டைம்ஸ் நவ் ஜேவிசி ஸ்ரீராம், இல்லைன்னா இந்தியா டுடே, அது சி ஓட்டரா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது இருக்கலாம். இந்தியா டுடே யாரோட சேருதோ அவங்க ஏறத்தாழ குத்து மதிப்பா சொல்றோம். ஒரு 92% கரெக்டா சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் ஏதாவது சொன்னா அதை சர்வேன்னு எடுத்துக்கோங்க. மற்றவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா தயவுசெய்து சர்வேன்னு எடுத்துக்காதீங்க. அது மார்க்கெட்டிங். இப்ப சைனால இருந்து நிறைய பேரை அனுப்பிச்சு வச்சு இந்தியாவுக்குள்ள, இந்தியா பஞ்சம் பிழைக்கின்ற நாடு, பங்களாதேஷுக்கு பின்னாடி இருக்கிறது, இது வந்து என்ன சொல்லுவீங்க, மொரிஷியஸை விட கேவலமான நிலையில் இருக்கு, இப்படிலாம் அவங்களுக்கு சர்வே ரிசல்ட் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு கம்யூனிஸ்ட் மற்றவங்க எல்லாம் டிவி விவாதத்துல வந்து பேசுவாங்க பாருங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க மனசுல ஏத்திக்காதீங்க. ஒருத்தர் சொல்றாருன்னா ஜெயவிசி ஸ்ரீராம் சொன்னா கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்தியா டுடே யாரோட சேருதுன்னு பாருங்க, அவங்க சொல்றதை கேட்டுக்கோங்க. ஏறத்தாழ நீங்க பேசுறது கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நான் சொன்னதுக்கு வந்துருங்க. இல்ல இந்த அனலைசிஸ் கருத்து கணிப்பெல்லாம் இன்னும் நிறைய வெளி வரும். ஏன்னா வந்து இது ரொம்ப முன்பே பொறுத்திருந்து பார்ப்போம் சார். 2026 யார் பக்கம் இருக்கிறது அப்படின்றது. உங்க நேரத்துக்கு மிகவும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.